ஹாய் ஹலோ சகோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ நம்ம சேனலில் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கிட் ஸ்டோரி தான் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் நம்ம வந்து ஒரு ஃபுட் பிளாக் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் வந்து எப்போவுமே வந்து வேலையிலேருந்து வரும்போது கொஞ்சம் கடுப்பில் வருவேன். எல்லாருமே மோஸ்ட்லி கடுப்பாக தான் வருவாங்க. இப்போ வீட்டுக்கு வந்தோடனே வீட்டில் ஒய்ஃப் வந்து ஒரு டீயோ இல்லை ஸ்நாக்ஸோ தருவாங்க. அது நம்மளை கொஞ்சம் கூல் பண்ணும். கரெக்டாக நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னே எரும மாடு மாதிரி உட்காந்துட்டு ஃபோனை நோண்ட ஆரம்பிச்சிடும். ஏன் நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது? ஸோ நம்ம ஃபேமிலி மூமெண்ட்டாக அதை ஒரு மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபை வந்து கேமராமேனை மாற்றிட்டு ஸோ நான் அந்த சாப்பாடை வந்து சாப்பிட்டு எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத வந்து சொல்கிறத ஒரு வீடியோவாக எடுக்கலாமான்னு தோணுச்சு. ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க, இல்லை நீயும் ஒருத்தண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. உங்கள் இஷ்டம் தான் அது. ஓகேவா? என்னோட ஃபியூச்சர் பிளான் வந்து நான் ஒரு பேக்கரி ஆரம்பிக்கலாம் தான் இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து இனிமேல் வர வந்து பேக்கரி ஐட்டம்ஸாக சாப்பிட்டு பார்த்துட்டு ஸோ அது மாதிரி பிளான் பண்ணலாமான்னு பார்க்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க, பிடிக்கலனாலும் கொஞ்சம் பார்த்துட்டு ட்ரை பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. எத்தனையோ பேரை வளர்த்து விட்டுருப்பீங்க யூடியூப்ல, என்னையும் வளர்த்து விடுங்களேன். நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு கடன்பட்டிருப்பேன். ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து சமகாண்டில் வந்தனால 2 எக் பப்ஸ் வாங்கிட்டு வந்தேன். வரும்போதே பாதி கடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒய்ஃபு கேமரா எடுக்கிறதுக்கு முன்னாடியே பாதி கடிச்சிட்டேன். 2 பப்ஸையும் நான் தான் சாப்பிட்டேன். உண்மையாக சொல்ல போனால் ஏன்னா அவ்வளோ ஒர்க் ப்ரெஷர், என்னால் முடியல. ஸோ உள்ளே வந்து ஸ்டஃபிங் வந்து உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பட் அந்த கொஞ்சம் மைதாவோட மஞ்சள் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதை சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் டென்ஷனை பாதியாகவே குறைச்சிருச்சு நல்லாவே. ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுல கொஞ்சம் குறையுது. நன்றி. பார்ப்போமே. லாஸ்ட்டாக அந்த ஃபில்லிங்ஸ் நொறுக்கல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சாப்பிடும்போது உண்மையுமே சூப்பராக இருந்துச்சு. மொறுன்னு கிரிப்ஸாக இருந்துச்சு. இனிமேல் வந்து எனக்கு எந்த ப்ரொமோஷனும் இதில் கிடைக்க போகிறது இல்லை, நான் யார்ட்டையும் கேட்க போகிறதும் இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள். உள்ளே வந்து ஸ்டஃபிங் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தான் மோஸ்ட்லி அதிகமாக இருந்துச்சு. மல்லித்தூள் அந்த மாதிரி போட்டு கொஞ்சம் இதாக பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட்லி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு ஸ்டஃபிங்கு. பட் அந்த நொறுக்கல்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சக்கரு, வெள்ளக்கரு, மைதா அதெல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டே தனி. எனக்கு மோஸ்ட்லி இப்போ ஃப்ரூட்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். அது என்னோட ஹெல்த்துக்கு கேடுனாலும் நான் ரொம்ப ரேராக தான் வாங்குவேன். பட் இது ஓகே. கடை பேர் நான் சொல்ல விரும்பலை, யார் வியாபாரத்தையும் நான் கெடுக்கவும் விரும்பலை. எனக்கு யாரும் காசும் கொடுக்க வேணாம். ஜஸ்ட் என் ஃபீலிங்ஸை நான் ஷேர் பண்ணேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து இனிமேல் வரப்போகிற இந்த லூஸ்தனமான வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. பாய்.